எப்போவுமே நம்ம ஊர் போண்டா சாப்பிட்டு போர் அடித்து போச்சுங்க. சரி வாங்க நம்ம மைசூர் போண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் தயிர், சோடா உப்பு, சீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி நல்லா கலக்கிட்டு அதில் மைதா மாவை போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. அதுவும் நல்லா வந்து கலக்கிக்கிட்டு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டேங்க. அதுலேயே பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அது நல்லா ஊறட்டுங்க. இதுலேயே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலக்கி மூடி போட்டு வச்சிடலாங்க. அந்த கேப்பில் நம்ம காஞ்ச மிளகா, இஞ்சி, தேங்காய், பூண்டு, கடலை இதெல்லாமே போட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு விட்டுக்கலாங்க. சட்னி தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கையில் விட்டு பார்த்தேங்க. எனக்கு கரெக்டாக அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு போண்டா மட்டும் விட்டு பார்த்தேன். நல்லா பஃப்னு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து விட பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குங்க. இந்த இது ஊற்ற ஃபுல்லாக பஃப்னு வருதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய் இழுக்கவே இல்லை இந்த போண்டா. நல்லா ரெண்டா பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போண்டாவை நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் தயிரை ஊற்றி மைதா மாவு போட்டு இதை சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தயிரெல்லாம் போட்டதுனால. ஆனால் டேஸ்ட் என்னமோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.